ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JTK டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 10 days ரிவிஷன் பிளானில் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிகேயில் பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 3க்கான டெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணி முடித்தோடனே லாஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிரித்தெழுதுக. பாடான் திணை. பாடான் திணை பிரித்தெழுதுக. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இதுதான் பாடான் திணை. செகண்ட் கொஸ்டின், எதிர் சொல்லை எடுத்தெழுதுக. அல். அல் இதோட எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பகல். அல்னா பகல். ஓகேங்களா? ஸோ அல் என்ற சொல் என்ன? அல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட சொல் என்ன? அல் என்ற பொருளுடைய சொல். ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அல்னா இரவு, அதோட எதிர்ச்சொல் என்ன? பகல். தேர்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். குறிஞ்சி, காஞ்சி, முல்லை, மருதம். இதில் வந்து அகத்திணை அல்லாதது எவை? சரியான விடை ஆப்ஷன் பி, காஞ்சி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். சிலை வந்து வில்னு கொடுத்துருக்காங்க. புல் பறவை, தெவ் பகைமை, சேர்ந்தன சேர்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறான இணை எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சேர்ந்தன சேர்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து தவறு. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். தூறு, அதாவது பொருந்தாத இணை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தூறு இது வந்து புதரின் அடிப்பகுதி, வெங்கலி காய்ந்த களி, செம்மல் வாடிய பூ, கொழுந்தாடை காய்ந்த கட்டை. சரியான விட ஆப்ஷன் டி, கொழுந்தாடை காய்ந்த கட்டைன்னு இருக்குல்ல. ஸோ இதை தான் தவறாக இருக்குது. ஆறாவது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. ஸோ இதில் வந்து பொருந்தாத சொல் இது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கடலை. ஏழாவது கொஸ்டின், வலுவற்ற தொடரை கண்டறிக. வலுவற்ற தொடரை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து செழியன் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி செழியன் வந்தது, சி செழியன் வந்தால், டி செழியன் வந்துட்டான். ஸோ இதில் வந்து வலுவற்ற தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, செழியன் வந்தான். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. எட்டாவது விஷயம் பாருங்கள். மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு, முறுக்கு, தண்ணீர், பால். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஒன்பதாவது கொஸ்டின், சந்தி பிழையற்ற தொடர் எது? ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா பாருங்கள். இதில் வந்து சந்தி பிழையற்ற தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன.
10வது கொஸ்டினும் அதே தான். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, அந்த காட்சியை பார். 11வது கொஸ்டின், பிற மொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி, மாலையில் விளையாடு. 12வது கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை. சிம்பிள் தான், எல்லோரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் பி, வீட்டின் கூரை. ஸோ ஃபஸ்ட்டு கூரை வீட்டின் கூரை, செகண்ட் உள்ளது புடவை. 13வது கொஸ்டின், வேலம் என்பதன் தவறான பொருள் தேர்ந்தெடுக்கணும். வேலம் என்பதுடன் தவறான பொருள் எது? சரியான விடை சிங்கம். ஸோ வேலம்ங்கிறது யானையை குறிக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ பிடி, களிறு, பெண் யானை இதெல்லாம் யானை வகை தான். சிங்கங்கிறது தவறாக இருக்குது. 14வது கொஸ்டின், வேர் சொல்லை தேர்வு செய்க. ஓடினான். ஓடினான் என்பதனுடைய வேர் சொல். சரியான விடை ஆப்ஷன் பி, ஓடு. 15வது கொஸ்டின், வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. அதாவது தருகின்றனர். தருகின்றனர் இதனுடைய வேர் சொல் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, தா. 16வது கொஸ்டின், அகர வரிசையில் எழுதுக. ஸோ அகர வரிசை. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், ஓசை. ஸோ இதுதான் அகர வரிசை. ஸோ 17வது கொஸ்டின், விடை வகையை கண்டறிக. பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன வகை? சரியான விடை ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. 18வது கொஸ்டின், விடையேற்ற வினாவை தேர்ந்தெடுக. தேவநேய பாவனார் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். ஸோ விடைக்கேற்ற வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். 19வது கொஸ்டின் பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து, பணித்து. பணிந்து, பணித்து. பொருள் வேறுபாடு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். 20வது கொஸ்டின் பாருங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. உவமை கூறும் பொருள் தெளிக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. சரியான விடை ஆப்ஷன் ஏ, எதிர்பாராத நிகழ்வு. 21வது கொஸ்டின் பாருங்க, சரியான கலை சொற்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சியூமர், என்டர்பிரைனர் இதனுடைய கலைச்சொற்கள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, நுகர்வோர், தொழில் முனைவோர். 22வது கொஸ்டின், சரியான ஊர் பெயருடைய மறுவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மறுவை. ஃபர்ஸ்ட் ஒன் உதகை, உதகமண்டலம் கொடுத்துருக்காங்க. நெல்லை, மன்னார்குடி. கும்பை, கும்பகோணம். புதுச்சேரி, புதுகை. ஸோ இதில் சரியான ஊர் பெயரின் மறுவு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, உதகை, உதகமண்டலம் தான் சரியாக இருக்குது, ஓகேங்களா. 23வது கொஸ்டின், சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. எரிது, எருது, களிறு, கலை, கடுவன். சரியான விடை சி. இப்போ எருது அப்படின்னா பசு, களிறுனா பிடி, கலை அப்படிங்கிறது பிணை, கடுவன்கிறது பார்த்திங்கன்னா மந்தி. 24வது விஷயம், ஒரு தொடர் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ், மயில் தோகையை டேஸ். சரியான விடை ஆப்ஷன் சி, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. 25வது கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம்.
ஸோ வீட்டிலேயே இருந்தேன் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளை வருவன் அப்படிங்கிறது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. வெற்றி பெற்றேன் எதிர்காலம், விளையாடுகின்றேன் நிகழ்காலம். ஸோ இது வந்து எந்த காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது சரியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, விளையாடுகிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். 26வது கொஸ்டின், ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. ஆட்சியாளர் தொழிற்பெயர் விகுதி. சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது சிங்கிறது தான் தொழிற்பெயருடைய விகுதி. 27வது கொஸ்டின், கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முடிவு, அங்காடி. 28வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? முறையான தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 29வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. டெம்பெஸ்ட். சரியான விடை ஆப்ஷன் பி, பெருங்காற்று. 30வது கொஸ்டின், வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் வந்து எவ்வகை பொருளில் வரும்? ஸோ சரியான விடை பாருங்கள், உடைமை. 31வது கொஸ்டின், ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காட்டுப்பசு. 32வது கொஸ்டின், வன் தொடர் குற்றியல் உகரம் எது? வன் தொடர் குற்றியல் உகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி, வன் தொடர் குற்றியல் உகரம் பார்த்திங்கன்னா நாக்கு வகுப்பு. 33வது கொஸ்டின், பிழை திருத்துக. 1 + உயிர். 1 + உயிர். சரியான விடை ஆப்ஷன் பி, ஓர் உயிர். 34வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பொறுத்துக. கொடியனார் இசை மறுப்பு மால்வரை. சரியான விடை ஆப்ஷன் டி. கொடியனார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகளிர், இசைனா புகழ், மறுப்பு கொம்பு, மால்வரைனா பெரிய மலை. 35வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. 36வது கொஸ்டின், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. சரியான விடை ஆப்ஷன் பி, 8. 37வது கொஸ்டின், பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. பகை என்னும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தூனாதான் பகை. 38வது கொஸ்டின், உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உளவு பற்றிய பழமொழி. ஸோ உளவு பற்றி அப்படியே எல்லா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பொருந்துகிற மாதிரியே இருக்கும். இதில் வந்து உளவு பற்றிய பழமொழி எது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். 39வது கொஸ்டின், பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது. ஆப்ஷன் ஏ, வினாவலு. 40வது கொஸ்டின், தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை?
சரியான விடை ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 41வது கொஸ்டின் 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி தேவநேய பாவனார். 42வது கொஸ்டின் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் யார்? தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 43வது கொஸ்டின் உவமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஸோ வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வளவன் குறுகிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான். 44வது கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை வாக்கியம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி அமைச்சர் விருது வழங்கினார். 45வது கொஸ்டின் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஆல்பர்ட் ஸ்வெட்சர். 46வது கொஸ்டின் அட்டமா சித்திகள் இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 8. 47வது கொஸ்டின் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்தி பிழையற்ற வாக்கியம் எது? 4 ஆப்ஷனையும் பாருங்கள், பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியான விடை ஆப்ஷன் டி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். 48வது கொஸ்டின் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியின் சரியானதை கண்டறிக. Art is long but life is short. சரியான விடை ஆப்ஷன் பி கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர். 49வது கொஸ்டின் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார்? தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர். சரியான விடை ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. சரியான விடை ஆப்ஷன் டி வினைத்தொகை. 51வது கொஸ்டின் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்து கொண்டவர் யார்? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜி போப். 52வது கொஸ்டின் பிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி நா பிச்சமூர்த்தி. 53வது கொஸ்டின் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முடியரசன். 54வது கொஸ்டின் தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சி இலக்குவனார். 55வது கொஸ்டின் 2 வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி ஏனெனில் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன்.
ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. 56வது கொஸ்டின், துவ்வா என்பதன் எதிர்ச்சொல். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல். சரியான விடை ஆப்ஷன் டி, பறித்தல். 57வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினை வாக்கியம் எது? செயற்பாட்டு வினை வாக்கியம். சரியான விடை ஆப்ஷன் டி, பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. 58வது கொஸ்டின் பாருங்க, குடும்பம் என்னும் சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் எது? குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். சரியான விடை ஆப்ஷன் டி, திருக்குறள். 59வது கொஸ்டின், தாளற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது? தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். 60வது விஷயம் பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதாவது சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கோட எழுத்து வழக்கு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, சாப்பிடு. 61வது விஷயம் பாருங்க, பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாங்கள் நேற்று கடற்கரை சென்றோம், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார், அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். சரியான விடை ஆப்ஷன் டி, அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். அதாவது பொருத்தமான காலம் அமைத்தல். அமைத்தலில் தவறாக எது இருக்குன்னா அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான்றதுல அதான் தவறாக இருக்குது. 62வது விஷயம் பாருங்க, சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. நீயே செய் வராமல் இருப்பேனா கால் வலிக்கும் வலப்பக்கத்தில் உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி, நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை, வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடை, கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல் விடை, வலப்பக்கத்தில் உள்ளதுங்கிறது சுட்டு விடை. 63வது கொஸ்டின், பிழையை நீக்கி எழுதுக. ஸோ ஒரு அறிவு, ஒரு அறிவின், ஒரு அறிவுக்கு ஓரறிவுன்னு இருக்குது. இதில் பிழையை நீக்கி எழுதுக. எது சரியான விடை? ஆப்ஷன் டி, ஓரறிவு. 64வது கொஸ்டின், அவ்வுருவம் பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, ஆ ப்ளஸ் உருவம். 65வது கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆதி, அகில், விசும்பு, கனல்லாம் பிறமொழி சொல்லற்ற தொடர். ரேஷனல் சரியான கலைச்சொல் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, பகுத்தறிவு. புதுகை என்னும் மறுவுச்சொல் குறிப்பிடும் ஒரு இது. புதுகை, புதுகை, புதுகை. சரியான விடை ஆப்ஷன் பி, புதுக்கோட்டை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை, இதோட சரியான சொல் எது? யானை. கன்று, யானை கன்று. 69வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சோறு, சோறு. ஆப்ஷன் சி, தின்றான். சோறு தின்றானா வரும்? ஸோ நம்ம பேச்சு வழக்கில் தான் பார்த்திங்கன்னா சோறு தின்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, டக்குன்னு தின்றான் அப்படின்னு போட்டுருவீங்க. போட்டு வந்தீங்கன்னா மார்க் போயிடும். ஓகேங்களா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, உண்டான். சோறு உண்டான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரியான தமிழ் சொல் எதுங்க? ஆப்ஷன் பி, இபுக், மின்னூல்ங்கிறதான் சரி. 71வது கொஸ்டின், கார்டெசி கலை சொல் அறிக. சரியான விடை ஆப்ஷன் பி, நற்பண்பு.
72வது கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது என்ன? கரிசல் இலக்கியம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். 73வது கொஸ்டின் நெடி, மழலை, வனப்பு, பூரிப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ நெடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாற்றம், மழலைங்கிறது குழந்தை, வனப்புங்கிறது அழகு, பூரிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி. 74வது கொஸ்டின் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், பாவலரேறு, மாதனும் வங்கி. படித்த மாதிரி இருக்கா? சரியான விடை ஆப்ஷன் சி, பாவலரேறு. 75வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். லேண்ட் பிரைஸ். சரியான விடை ஆப்ஷன் பி, நிலக்காற்று. 76வது கொஸ்டின் இலை, 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 ஒளி வேறுபாடு அறிக. அடிக்கடி கேட்குறாங்கங்க அந்த கொஸ்டின். ஆனால் இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரியான விடை ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் இலை பார்த்திங்கன்னா தாவர உறுப்பு, செகண்ட் இலை வந்து மெலிதல், மெலிந்து போதல், தேர்ட் இலை நூல் இலை. 77வது கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்வினை வாக்கியம். சரியான விடை ஆப்ஷன் பி, சிறுவன் பாடம் படித்தான். 78வது கொஸ்டின் செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டது. அதாவது பானை குயவனால் வணையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்யப்பாட்டு வாக்கியம், செய்யப்பாட்டு வினை வாக்கியம். 79வது கொஸ்டின் கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வுவமை கூறும் பொருள் விளக்குக. சரியான விடை ஆப்ஷன் டி, பயனின்மை. எதுக்காக போயிட்டு நம்ம கடலில் பெருங்காயத்தை கரைக்கணும்? அது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஓகே, பயனின்மை. சொல்லும் பொருளும் பொறுத்துக. கரெக்டாக எதுங்க இருக்குது? சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும்ல பொருந்தாத இணை எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கான், காட்சி. அதெல்லாம் வந்து பொருந்தாமல் இருக்குது. 81வது விஷயம் வலுவுச்சொல் இல்லாத தொடர் எது? வலுவுச்சொல். சரியான விடை ஆப்ஷன் பி, அதை செய்தது நான் அல்லேன். 82வது விஷயம் தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வினையெச்ச தொடர். 83வது விஷயம் விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்குது என்று கூறுவது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, உற்றது உரைத்தல். 84வது விஷயம் இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன? இலவு காத்த கிளி போல. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏமாற்றம். 85வது விஷயம் காட்சி அழகு. அது காட்சி ப்ளஸ் எய் ப்ளஸ் அழகு. பின்வரும் நூற்றில் தொடர்பு படுத்துக. ஸோ இது பார்த்திங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி, இகரு ஈற்று, இகரு ஈறு. 86வது விஷயம் பாருங்க, டெரக்கோட்டா நேரான தமிழ் சொல் அறிக. டெரக்கோட்டா அப்படின்னா என்னங்க? சரியான விடை ஆப்ஷன் சி, சுடுமண் சிற்பம். குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? உப்பர்னா ஆப்ஷன் டி, தாத்தாவை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ உப்பர் அப்படிங்கிறது தாத்தா. புரவலர் என்பது எதிர்ச்சொல் எழுதுக. புரவலர். சரியான விடை ஆப்ஷன் சி, இரவலர். 89வது விஷயம் பொருந்தாத சொல். ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை வந்து கண்டுபிடிக்கணும்.
காப்பு, செங்கீரை, அம்புலி, கலங்குன்ட்ருக்கு. ஸோ ஆண்பார் பிள்ளை தமிழில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கலங்கு. 90வது விஷயம் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர். வாழைக்காய், கத்திரி பிஞ்சு, மாம்பிஞ்சு, அவரைக்காய். சரியான விடை ஆப்ஷன் பி கத்திரி பிஞ்சு. 91வது விஷயம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக. நாவாய் என்பதன் சரியான சொல். நாவாய். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நாவாய்னா படகு. 92வது விஷயம் மரபு பிழைகள். புலி டேஸ் சரியான சொல். புலிக்கான சரியான சொல் என்னங்க? ஆப்ஷன் பி பரல். புலி பரல். அவசர குடுக்கை சொல்லின் பொருள் தருக. சரியான விடை ஆப்ஷன் சி எண்ணி செயல்படாமை. 94வது விஷயம் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். 95வது விஷயம் பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணை எதுங்க? ஸோ உயர்முன் உயிர் மணியடி, உயிர்முன் மெய் பனிக்காற்று, மெய்முன் உயிர் வந்து ஆளிலை, மெய்முன் மெய்ங்கிறது கோலாட்டம். பொருந்தாத இணை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மெய்முன் மெய் கோலாட்டம்ங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. 96வது விஷயம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரியான விடை ஆப்ஷன் டி மைத்தொன்மம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். 97வது விஷயம் கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஃபாஸ்ட்டாக படுத்துக. அகர வரிசை. சரியான விடை ஆப்ஷன் சி தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். 98வது விஷயம் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள். கீரியும் பாம்பும் போல உவமை கூறும் பொருள் தெரிக. சரியான விடை ஆப்ஷன் ஏ பகைமை. 99வது விஷயம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கரன்சி நோட். கரன்சி நோட். சரியான விடை ஆப்ஷன் டி பணத்தாள். கரன்சி நோட்டுனா பணத்தாள். ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எது? பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். ஸோ இந்த வீடியோ பதிவில் டே 3க்கு ஒரு 100 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இதுலேருந்து டேரெக்டாக ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.